தவம் இரண்டாவது, தர்மம் முதல்ல. தர்மம் செய்தால் தவம் செய்யலாம். ஒருத்தன் ஒழுக்கமா இருக்கிறேன் அப்படின்னாக்கா அவன் தர்மம் செய்வனா இருந்தா தான் நான் ஒழுக்கமா இருக்கிறேன்னு சொல்லணுமா? எந்த அற்புதம் பாருங்க இதுங்க. தர்மமே செய்யல, மற்ற உயிருக்கு ஒரு இடையற்று நீக்கல, ஒரு உபகாரம் செய்யல, நான் ஒழுக்கமா வாழ்றேன் அப்படின்னு சொன்னா தப்புடான்றார் நம்ம சுவாமி. அது போன்று மற்ற விலங்கினங்களுக்கு 5 அறிவு தான். 84 லட்சம் யோனி பிறவிகளுக்குமே 5 அறிவு வரைக்கும் தான் அதுங்களுக்கு. ஆனால் 6வது அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் பெரியவர்களே. மனம் என்பது நாம் நினைக்கக்கூடிய ஆற்றலை உடையது. எதை நினைப்பது? நாம் எங்கிருந்து வந்திருக்கின்றோம், எங்கே செல்ல இருக்கின்றோம், எவற்றை கொண்டு வந்தோம், எவற்றை கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்ற நினைப்பு நம்ம கிட்ட இருக்கணும். அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழி. ஆண்டவனுடைய அருளை பெறணும்னா எது வழியாக நாம் பயணிக்கணும்? இந்த ஜீவகாருண்யம் என்றக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய வழியாகத்தான், தர்மம் செய்துதான் அந்த அருளை பெற முடியும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் என் குடில் புகுமரசே, அன்பெனும் வலைக்குள் படுபெறும் பொருளே, அன்பெனும் என் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிரொளி அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. உலகம் தழைக்க வந்தொதித்த உருவே வருக, ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக, ஒன்றிரண்டற்றலகும் பரமானந்த சுகையில் வே வருக, இம்பர்தமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக, என் போல்வார் கலகம் தவித்து கதியளிக்கும் கண்ணே வருக, கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக, கலை மதிதோய் வலகம் தெரிந்த வடற்பதியின் வாழ்வே வருக, எங்கள் ராமலிங்க வல்லல் எனும் ஓர் மாணிக்க மணியே வருக வருகவே. பேரன்பு மிக்க பெரியோர்களே, ஆண்மனே சான்றோர் பெருமக்களே, உங்கள் பொன்னார் திருவடிக்கு என் வணக்கத்தை வந்தனத்தை உறுதாக்குகின்றேன். பண்ணிய தவம் இவ்விடத்திலே நாமெல்லாம் வேளச்சேரி தீபம் அறக்கட்டளைக்கு வருகை தந்து இந்த அற்புதமான சொற்பொழிவை பேசும்படியாகவும் நாம் கேட்கும்படியாகவும் திருவருள் கூட்டியிருக்கிறது. இது திருவருளும் குருவருளும் கூட்டலைன்னா இந்த அற்புதமான ஒரு செயல்பாட்டுக்கு நாமெல்லாம் வர முடியாது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பார் மணிவாசகர். வள்ளற் பெருமான் அருளலாது அணும் அசிந்திடாது, அதனால் அருளலும் பரவென்று அறிந்தமை சிவமே என்பார் நம்முடைய பெருமான். அருளுரின் எல்லாம் ஆகும், அருளுரின் ஓர் துருமும் 5 தொழில் புரியும் என்பார். அதனால் அருளை எப்படி பெறுவது என்பதுதான் ஒரு ஞான கேள்வி. ஆண்டவன் இருக்கின்றான், ஆண்டவனிடமிருந்து அருளை நாம் எப்படி பெறுவது என்பதை சிந்திப்பதற்குத்தான் இன்றைக்கு அற்புதமான ஒரு தலைப்பு, ஜீவகாருண்யம் என்ற தலைப்பை இங்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பெரியவர்களே, வள்ளற் பெருமான் 35 ஆண்டுகள் சென்னையிலே வாழ்ந்தார். 35 வருடமாக திருவொற்றியூருக்கும் வள்ளலார் நகருக்கும் நடையாக நடந்தார் சுவாமி. அருள் கிடைச்சது. வடிவடை மாணிக்க அம்மாவே பாலன்னம் கொடுத்தார்கள் வள்ளற் பெருமானுக்கு. தியாகராஜ பெருமான் புலி அன்னம் கொடுத்தார். திண்ணையிலிருந்து தூக்கத்திலே கீழே விழும் சமயம் வடிவடை மாணிக்க அம்மாவே வந்து தாங்கி பிடிச்சாங்க. அப்பா மகனே உந்தந்த அடிபட்டிருக்குமே குழந்தைங்க என்று. அந்த அற்புதங்களாம் பெற்றார், அருளை பெற்றார். அப்பேற்பட்ட பெருமானுக்கு தாகம் தீரவில்லை. இன்னும் அருள் போதும் போதும் என்ற நிலைக்கு வரலையே. அருள் கிடைத்தது, இருந்தால் கூட போதும் என்ற நிலை இல்லையே எனக்கு என்ற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் இருந்தேனே இந்த வள்ளற் பெருமானுக்கு. அப்புறம் பார்க்குறார் சுவாமி, வடலூர் பெருவழிக்கு வருகின்றார். நற்கருங்குடியில் 1865 சன்மார்க்க சங்கம் துவங்குகின்றார். சங்கம் என்பது யாது என்று நாம் சிந்திப்போமானால், ஒருமித்த கருத்துடையவர்கள் ஒன்றாக சங்கமிப்பதுங்க, ஒன்றாக பயணிப்பதுங்க, ஒன்றாக அந்த கருத்தின்படி வாழ்வதுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. சன்மார்க்க சங்கம் என்பது ஒருமித்த கருத்துடையெல்லாம் ஒன்றாக கூடுவது.
சன்மார்க்க சங்கம். அந்த சன்மார்க்க சங்கத்தை 1865 நற்கருங்குழியில் சுவாமி துவங்குறார். ஒரு 2 ஆண்டு கேப்பில் 1867 சுவாமி தர்மசாலையும் தர்மசாலைக்கு நிரந்தர கட்டிடமும் ஒரே நாளில் சுவாமி கால்கோள் விழாவும் நிரந்தர கட்டிடத்துக்கு தர்மசாலை விழாவும் தர்மசாலை துவக்க விழாவும் நிரந்தர கட்டிடத்துக்கு கால்கோள் விழாவும் ரெண்டும் ஒரே நாளில் செய்த மகான் நம்முடைய வள்ளல் பெருமான் ஒருவர் தான். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு ஓலை குடிசையில் தர்மசாலை துவங்குறாங்க, இந்த பக்கம் நிரந்தர கட்டிடத்துக்கு கால்கோள் விழாவும் ஒன்றாக நடத்தினார் பெருமான். ஒன்றாக இந்த தர்மசாலையை துவங்கிய பிறகு பார்த்தா சுவாமியினுடைய அருள், ஆண்டவனுடைய அருள் குற்றால அருவி போல் கொட்டுதான். டே 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 அப்பா மகனே ராமலிங்கம், நீ போதாதுன்னு சொன்ன அருளை இப்போ பாரு, நீ சரியான இடத்துக்கு வந்து சரியான மருந்தை சாப்பிட்டுட்ட, சரியான வழியை கண்டுபிடிச்சிட்ட, அதனால் அருளை பார் என்று குற்றால அருவி போல் கொட்டாராம். காலையிலே என்றனுக்கு கிடைத்த பெரும் பொருளே கலிப்பே என் கருத்தகத்தை கனிந்தனரு கனியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனா விளைவையெல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே மாலையிலே சிறந்த மொழிமாலை அணிந்தாடுமா நடத்தரசே என் சிறுமொழிமாலை அணிந்தருளே என்று சுவாமி அற்புதமான ஒரு அருளை, அடடா இது தெரியாமல் இது மாதிரி மக்கள் எல்லாம் தர்மம் செய்தால்தான் ஆண்டவருடைய அருள் கிடைக்கும் என்று பொருள். தவம் இரண்டாவது, தர்மம் முதல்ல. தர்மம் செய்தால் தவம் செய்யலாம் என்பதை சுவாமி அங்கே அந்த அற்புதத்தை அங்கே நடத்தி காமிக்கிறார். சுவாமிக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாத ஒன்றும் இருக்காது. நம் போன்றவர்களுக்கு நிறைய நண்பர்கள் தவத்திலேயே கதையை ஓட்டிட்டு தர்மம் செய்யாமையே போனவங்களாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களெல்லாம் அந்த மோட்ச வீட்டுக்கு அருகாமையிலே போயிட்டாங்களாம். தவம் ஏற்றினா மோட்ச வீட்டுக்கு அருகாமை வரைக்கும் கொண்டு போகும். தர்மம் செய்தால் அந்த மோட்ச வீட்டை திறந்து உள்ளே புகுந்து நாம நீண்ட நெடியங்காலம் காலம் அளவிருந்த காலம் அற்புத ஆனந்தத்தில் நாம் வாழலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே. அதுதான் சுவாமி பார்த்தீங்கன்னா இந்த தர்மசாலை வழியாக ஞான சபையை பக்கத்தை அமைக்கிறார். அந்த சுத்த சன்மார்க்கத்தின் முதல் சாதனமாகிய ஜீவகாரணி ஒழுக்கம் அப்படின்றார். ஒருத்த ஒழுக்கமாக இருக்கிறேன் அப்படின்னாக்கா அவன் தர்மம் செய்வனா இருந்தால் தான் நான் ஒழுக்கமாக இருக்கிறேன்னு சொல்லணுமா. இந்த அற்புதம் பாருங்க. இதுங்க தர்மமே செய்யலை, மற்ற உயிருக்கு ஒரு இடையற்று நீக்கலை, ஒரு உபகாரம் செய்யலை, நான் ஒழுக்கமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் தப்புடான்றார் நம்ம சுவாமி. ஜீவகாருண்ய பணி செய்பவர்கள் தான் ஒழுக்கமாக இருக்கிறேன் என்று பொருளாம். அந்த ஜீவகாருண்யம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருள் நிலையத்திற்கு என்னால் முடிந்த காணிக்கையை நான் தருகிறேன், பொருளை அருளாக மாற்றுகின்றேன் என்று செய்யக்கூடிய அன்பர்கள் தான் ஒழுக்கமாக வாழுகிறார்கள் என்று பொருளாம். என்ன அற்புதமாக எவ்வளோ உள்ளே இருக்குது பாருங்கள் இந்த விஷயம். நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, ஆஃபீஸ் உண்டு, வீடு உண்டு, நம்ம யாருக்கு எதுவும் செய்யலை, நம்ம பாட்டில் இருக்கிறோம், அதனால் நம்ம ஒழுக்கமாக இருக்கிறோம், நல்லா குளிக்கிறோம், நல்ல ஆடை புத்தாடை உடுத்துகிறோம், நம்ம நீட் அண்ட் கிளீனாக இருக்கிறோம், அதனால் நம்ம ஒழுக்கமாக இருக்கிறோம் நம்ம நினச்சிக்கிறோம். தப்புடான்றார் சுவாமி. மற்ற உயிருக்கு உபகாரம் செய்வர்கள் தான் ஒழுக்கமாக வாழ்கிறார்கள் என்று பொருளாம். அதுதான் சுவாமி முதல் சாதனமாகிய ஜீவகாரணி ஒழுக்கம். சாதனம்னா என்னங்க, இப்போ பாருங்கள், நான் கூட ஒரு 2 வீலரில் பைக்கில் வந்துட்டு ஐநாவரத்துலேருந்து இங்கே வந்துடுறேன், அது ஒரு சாதனம். தொடர் வண்டியில் ஏறுறேன், அது ஒரு சாதனம். மெட்ரோவில் ஏறுறேன், அது ஒரு சாதனம். பஸ்ஸில் வர்றேன், அது ஒரு சாதனம். அங்கிருந்து ஒரு ஆட்டோவில் வர்றேன், அதெல்லாம் சாதனம். குறிப்பிட்ட இடத்தை சென்று அடைவதற்கு அந்த சாதனத்தின் மூலமாக நான் வருகிறேன். அப்படி பேரின்ப பெருவாழ் அடைவதற்கு எதிராக சாதனம், எது மேலே ஏறி போகணும், எது மேலே நாம் பயணிக்கணும் என்று பார்த்தா இந்த ஜீவகாருண்யம் என்ற சாதனத்தின் மூலமாகத்தான் நம்ம பயணிக்கணுமா. எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள், எவ்வளோ முக்கியம் பாருங்கள். உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். காலம் உள்ள போதே மற்ற அறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்துடுமே அன்றோ, சற்றும் அதை உம்மாலே தடுக்க முடியாது. அதனால் நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஜீவகாரியம் செய்வதற்கும் தர்மகாரியம் செய்வதற்கும் நாளைக்கு பார்க்கலாம் தள்ளி போடக்கூடாதான். சுவாமி சொல்ல மற்ற அறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால், நாளைக்கு பார்க்கலாம், அதுக்குள்ளே மரணம் எனும் பெரும்பாவி வந்துடுமா, ஏன் அப்போ என்ன பண்ணுவேன் என்று சுவாமி பதறார். நம்ம மேல் உள்ள அக்கறையினால, இரக்கத்தினால, கருணையினால சாமி எடுத்து சொல்கிறார்.
அருள் என்பது யாது? கடவுள் கடவுள் தயவு தான் அருள். ஆண்டவன் தயவினால்தான், அவனுடைய அருளினால்தான் அந்த மனித தேகமே நம்ம எடுத்துக்கணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனுடைய அருளினால்தான். இங்கே பாருங்கள், ஒரு அங்கத்தில் ஒரு குறையே இல்லை, நல்ல சிறப்பாக இருக்கிறோம், கை கால்கள் நலமாக இருக்குது, எந்த குறைபாடுனா இருக்குதா நம்ம அங்கத்தில்? எல்லாம் நிறைவாக இருக்குதுன்னா அவருடைய தயவு தான், கடவுளுடைய அருள் தான் நமக்கு இந்த அற்புதமான தேகத்தை கிடைக்கப்பெற்று குறையில்லாமல் இங்கே வந்து வாழ்த்தவாயும் நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமா மலர் தூவி துதியாதேன் வீழ்த்தவாவினே ஏன் நெடுங்காலமே. அப்படி அவனுடைய அருளினால் பெற்று வந்துட்டு அவனை மறந்துடலாமோ ஆண்டவனே? நல்ல எவ்வளோ நன்றி மறந்ததுக்கு ஒப்பாகும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாரியம் என்பது ஜீவர்கள் தயவு. ரொம்ப அற்புதங்க, இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த ஜீவகாரணம் என்பது மனிதன் மட்டும்தாங்க செய்ய முடியும். தவம் கூட ஆடு மாடு கோழி குதிரை செய்துன்றாங்க, அது ரைட்டு. ஆனால் தர்மம் என்பதை மனிதன் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை செய்தானா இவன் அதை செய்யாமல் ஆடு மாடு கோழி குதிரை செய்கிறதெல்லாம் செய்துட்டு கோட்டை விடலாமோ? இப்போ ஆடு மாடுலாம் என்ன செய்யுதுன்னா இனப்பெருக்கம் செய்யுது, குழந்தைகளை பிறக்க வைக்குது, அதுங்க வாழ்ந்து நிற்குது, பாழுங்கால் சாப்பிடுது, மலை ஜலம் கழிக்குது, மறுபடியும் அது போய் சேர்ந்துடுது. அது மாதிரி நாமளும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை ஊட்டி பத்துக்கிறோம், சாப்பிட்றோம், மலை ஜலம் கழிக்கிறோம், போய் சேர்ந்துடலாமோ? அப்போ அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதனால் அதில் கொண்டு மற்ற விலங்கினங்களுக்கு 5 அறிவு தான். 84 லட்சம் யோனி பிறவிகளுக்குமே 5 அறிவு வரைக்கும் தான் அதுங்களுக்கு. ஆனால் 6வது அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் பெரியவர்களே. இந்த 6வது அறிவு எது என்று நாம் சிந்திப்போமானால், மனம் என்ற அறிவு அடிஷனலாக சுவாமி நமக்கு கொடுத்துருக்கிறார். மனம் என்பது நாம் நினைக்கக்கூடிய ஆற்றலை உடையது. எதை நினைப்பது? நாம் எங்கிருந்து வந்திருக்கின்றோம், எங்கே செல்ல இருக்கின்றோம், எவற்றை கொண்டு வந்தோம், எவற்றை கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்ற நினைப்பு நம்ம கிட்ட இருக்கணும். நினைந்து நினைந்து சுவாமி சொன்னார் பாருங்க, நெகழ்ந்து நெகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றதும் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்தரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் நீங்களெல்லாம் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்று அழகாக சுவாமி அற்புதமாக கூறியிருக்கிறார். இதுக்கு மேலே யாராலையும் கூற முடியாது, அப்பேற்பட்ட வார்த்தைகள் அனுபவித்து 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 எழுதுகிறார் சுவாமி. ஊருக்கு தான் உபதேசம், நமக்கு இல்லடி என்ற மாதிரி இது. ஆனால் சுவாமி அப்படி இல்லை, அனுபவித்த பிறகு தான் ஒரு பாடல் எழுதுவார். அருட்ப அனுபவங்க. சுவாமி தான் அடைந்த இன்பத்தை, தான் அடைந்த பேற்றை எழுதுகிறார். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். மற்றவங்களாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றது மாதிரி தான் எழுதினாங்க பாடல்கள். சாமி அப்படி கிடையாது. ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு எழுத்தும் அனுபவிச்ச பிறகு தான் சுவாமி எழுதுகிறார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் பெரியவர்களே.